நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நேற்று 3/10/2024 அன்று பார்த்தோன்னா நமது மைவி3 ஆட்ஸ் ஓனர் திரு சக்தியானந்தன் எம்டி அவர்களுக்கு பார்த்தோன்னா நேற்று மார்னிங் பெயில் அப்ளை செய்து மதியத்தில் இயரிங் ஈவினிங் பெயில் கிடைத்து விட்டது. இது எல்லா யூடியூப் சேனல்களிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் நமது சேனலில் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. நண்பர்களே, இந்த பெயிலுக்காக நமது கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தோம். நிறைய பேர் 65 லட்சம் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக எல்லா மெம்பரும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் நமது மைவி3 ஆட்ஸில் இருக்கிறாங்க. அதாவது ஓஎம் முதல் சிஎம் வரை இருக்கிற உறுப்பினர்கள். இவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரே குறிக்கோள் என்னென்னா, நமது எம்டி ரிலீஸ் ஆகணும், நமது எம்டிக்கு பெயில் கிடைக்கணும். இது மட்டுமே அவர்கள் குறிக்கோளாக வைத்திருந்தனர். கிட்டத்தட்ட ஜூன் 5ஆம் தேதி அவர் அரெஸ்ட் ஆனார். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவர் பெயில் கிடைக்கும்னு சொல்லி நமது உறுப்பினர்கள் அன்று முதல் இன்று வரை, அதாவது இன்றைக்கி தேதி 4/10/2024 இன்று வரை காத்திருந்தனர். இவர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக நேற்று பெயில் கிடைத்து விட்டது. நண்பர்களே, உண்மையாக சொல்கிறேன், இது நமது எம்டி குடும்பத்துக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை, நமது மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களின் குடும்ப உறவுகளுக்கு அனைவருக்குமே சந்தோஷம்தான். நண்பர்களே, கண்டிப்பாக இந்த சந்தோஷத்தை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். ஏன்னா நம்ம நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. சரிங்களா? யாராரோ என்னென்னவோ சூழ்ச்சி பண்ணாங்க. இவருக்கு பெயில் கிடைக்கக்கூடாது என்று, இவர் வெளியே வரக்கூடாது என்று, இவர் உறுப்பினர்களை சந்திக்கக்கூடாது என்று, இவர் உறுப்பினர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது என்று. ஆனால் இன்று தவிடு பொடியாக மாறிவிட்டது. எல்லா விஷயமும் தலைக்கீடாக மாறிவிட்டது. நமக்கு தெரிந்த வரையில் நமது மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தை எவ்வளோ பேர் எவ்வளோ நெகட்டிவாக திட்டிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. எல்லாமும் சோஷியல் மீடியாவில் எல்லா வீடியோக்களும் வந்தது. இது பார்க்கும்போது உண்மையாக சொல்கிறேன், எங்கள் மனசுலாம் ரொம்ப பதறிக்கிட்டு இருந்தது. கண்டிப்பாக இவர்கள் நிச்சயம் இன்று உணர்ந்திருப்பாங்க நமது எம்டி யாருன்னு, நமது நிறுவனம் என்னன்னு. கண்டிப்பாக இன்று அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். நண்பர்களே, உண்மையாக சொல்கிறேன், நேற்று பெயில் கிடைச்சாலும் அவர் இன்று தான் அவர் ரிலீஸ் ஆக போகிறாரு. அதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை வரவேற்க கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இல்லை, நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் குடும்பத்தோடு போயிட்டு அவரை கண்டிப்பாக வரவேற்கணும். கண்டிப்பாக அவரை வருக என நமது முனி எக்ஸ்பிரஸ் டிவி சார்பாக முதல்ல ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கலாம். நண்பர்களே, ஏன்னா நாங்கள் 2 வருடம் இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பாக எந்த ஒரு தங்கும் தடையின்றி எங்களது குடும்பத்தை கண்டிப்பாக ஏதோ ஓரளவு சொற்பமான வருமானம் இருந்தாலும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த அளவுக்கு மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் மிகுந்த ஒரு நிறுவனமாக எங்கள் மனசில் ஒரு பதியப்பட்டு காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இருக்கிற, அதாவது இதை நடத்துகிற திரு எம்டி சக்தியானந்தன் அவர்களை கண்டிப்பாக நாங்கள் வரவேற்போம், எங்களது குடும்பம் வரவேற்கும். நிச்சயம் இனிமேல் நமது மைவி3 ஆட்ஸுக்கு நல்ல காலம்தான். சரிங்களா? அதேமாரி இன்னொரு விஷயத்தை இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய மைவி3 ஆட்ஸ் சம்மந்தமான அதிரடி அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்களே, இதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் வெளியாக போகுதுன்னு நாமளும் சொல்லியிருப்போம்.
நிறைய யூடியூப் சேனல்லையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் என்னன்னு இன்னும் கொஞ்ச நாளுன்றதை விட இன்னும் ஓரிரு நாட்களில் இதை பற்றி முழுமையான அறிவிப்பு நமது எம்டியே வந்து அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது நண்பர்களே. நிச்சயம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்கள். நிச்சயம் நமது எம்டி ஃபார்ம் சேனலில் கண்டிப்பாக அவர் வந்து பேச போகிறாரு. குறிப்பாக கிட்டத்தட்ட வந்து அவருடைய குரல் கேட்க 90 நாட்கள் ஆகியிருந்தது இல்லைங்களா. கடைசியாக வந்து அவர் ஜூலை 4 3 சரியாக தெரியல, அன்று வந்து அவர் கடைசி வீடியோ பேசியிருந்தார். சரி, ஜூன் 3 4 வந்து அவர் வந்து பேசியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் வாய்ஸ் கேட்டு நம்ம எவ்வளோ நாள் ஆகிடுச்சு. குறிப்பாக அவர் வாய்ஸ், பழைய வாய்ஸு நாங்கள் அவ்வப்போது வந்து எங்கள் சேனல்லாம் பதிவிட்டு வந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, மற்ற நம்ம மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் யார் யூடியூப் சேனல் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பழைய வாய்ஸை அவங்க வந்து ஒளிபரப்பப்பட்டது கண்டிப்பாக எல்லோரும் கேட்டிருப்பீங்க. இனிமேல் ரியலாக வந்து அவர் பேச போகிறாரு. நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். நிச்சயம் இனிமேல் நமது நிறுவனத்தை எவராலும் அசைக்க முடியாது. சரியா, எத்தனை எதிரிகள் வந்தாலும் நம் நிறுவனத்தை இனிமேல் வந்து தொடக்கூட முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இனிமேல் ஒர்க்கு வந்து பண்ண போகிறாங்க. அதேமாரி புதிய திட்டங்களை வந்து அறிவிக்க போகிறாரு. இது வந்து போகும்போது சொல்லிட்டு தான் போனார். நிச்சயம் வந்து பல்வேறு மாற்றங்களுடன் நமது மைவி3 ஆர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக புதிய வடிவில், புதிய நோக்கத்திற்காக புதிய மக்களை சந்திக்க போகுது. நிச்சயம் நமது எம்டிக்கும் நமது மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்துக்கும் கண்டிப்பாக இப்போயே வந்து அட்வான்ஸாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் நண்பர்களே. ஏன்னா இவ்வளோ நாள் இருந்ததை விட இனிமேல் வந்து மைவி3, அதாவது இவ்வளோ நாளைக்கு முன்னாடி மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் நல்லா தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக தான் நமது நிறுவனம் வந்து கொஞ்சம் முடங்கி இருந்தது. அது எதிரிகளின் சூழ்ச்சியால் அது முடங்கி இருந்தது. இருந்தாலும் இனிமேல் பார்த்தோன்னா நமது மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தை எவராலும் அசைக்க முடியாத நிலையில் வந்து இனிமேல் உயரப்போகுது. அது கண்டிப்பாக இனிமேல் அவர் சார் சொன்ன மாதிரி நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். பாருங்கள், நல்லவருக்கு பெயில் கிடைத்து விட்டது. நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நமது நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த நிலையில் உலகத்திலே வந்து நம்பர் 1 நிறுவனமாக மாறப்போகுது நண்பர்களே. நிச்சயம் இதை கண்கூடாக பார்ப்பீங்க. நிச்சயம் நமது வாழ்வில் இனிமேல் வந்து ஒளிவிளக்காய் நமது மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலமாக நான் நமது மைவி3 குடும்ப உறவுகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக காத்திருங்கள், இன்னும் நிறைய பதிவுகள் வரப்போகுது. நன்றி, வணக்கம்.